இந்த படம் ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம், ஆ நாங்க ஒரு பைலட்டும் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ அ அப்போ கோவிட் வந்துருச்சு. ஸோ கோவிட் வந்ததுக்கப்புறம் இந்த படத்த அப்படியே தூக்கி என்ன பண்ண போறோம்னு தெரியாம இருந்த ஒரு பீரியட்ல இருந்தது. அப்போ மே 8த் ஆர் 9த் அந்த மாரி டெனன்ட்டோட ட்ரெய்லர் வந்தது. இப்ப இந்த படத்தோட டிஓபி ராம் சரண் இருக்கார்ல, அவர் தான் பைலட்டுக்கும் அவர் தான் டிஓபியா இருந்தாரு. ஸோ அவங்க அப்பா வந்து அத போட்டு பார்க்குறாங்க. அந்த கோவிட் டைம்ல இருக்கிற பீரியட்ல வந்து அந்த பைலட்லாம் போட்டு பார்க்கும்போது, இந்த மாரி ஒரு படம் பண்ணிட்டு, நீங்க ஏன் பண்றீங்க? நீங்க எதுக்கு அந்த வெயிட் எடுத்துக்கிறீங்க? நான் எடுத்துக்கிறேன். நான் புரொடக்ஷனுக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு, அங்கருந்து ஹி டுக் த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட்டு. அது வந்து எங்களுக்கு பெரிய ரிலீஃப். 0ல இருந்த எங்களுக்கு வந்து ஒரு ஒரு புரொடக்ஷனா வந்து ஒரு வேல்யூ வந்தது. அதுல எங்களுக்கு பெரிய அ சர்ப்ரைஸ் என்னன்னா, அவங்க ஒரு கேமரா யூனிட்ஸ் வச்சிருந்தாங்க. ஓகே, அவங்களோட வந்து பிரைம் சினிமாஸ்ன்னு கேமரா யூனிட். இப்ப எங்களுக்கு என்ன கேமரா வேணாலும் கிடைக்கும். என்ன ஓகே, அனமாஃபிக் லென்ஸ் வேணுமா? எங்களுக்கு கிடைக்கும். ஓகே.